அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அலுவலம் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்க பள்ளி மேலாண்மை குழு தலைவி சகோதரி எம் ரேகனகா அவர்களையும், முன்னிலையேற்க பெற்றோர் கழக தலைவர் எஸ் வேன்பு அவர்களையும் நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுளுத்த நிலமடந்த கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் வெக்கணமும் மலிச்சிறந்த தாவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தனித்தனரும் திலகனுமே அத்திலக வாசனை போல் அளித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு என் தியாகராஜன் அவர்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள வட்டார கல்வியாளர் மதிப்புமிகு ஐயா அவர்களே, மதிப்புமிகு அம்மா அவர்களே, வட்டார வளமைய மேற்பார்வையிலிருந்து ஆசிரியர் பயிற்றுனர் சகோதரி அவர்களே, எஸ்எம்சி தலைவி மற்றும் உறுப்பினர்களே, பெற்றோராட்சி கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களை இந்த நிகழ்விற்கு மற்றும் ஆசிரியர் சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசித்தல் பள்ளி ஆசிரியை திருமதி கை சகிலா டீச்சர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அறிவு தீபம் ஏற்றும் பள்ளியின் விழா, ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அரும்புகளின் விழா, இனிமையான நினைவுகளை சுமந்து வரும் ஈடு இணையற்ற விழா, உற்சாகம் பொங்க மாணவர்கள் ஊக்கத்துடன் பங்கேற்கும் விழா, எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள், ஏராளமான பரிசுகள் தரும் விழா, ஐயமின்றி திறமைகளை வெளிக்கொணரும் ஒப்பற்ற விழா, ஓங்கி ஒலிக்கும் கைத்தட்டல்கள், அவுடதமாய் மனதை மகிழ்விக்கும் விழா, அகுதே எங்கள் பள்ளி ஆண்டு விழா. அனைவருக்கும் மாலை வணக்கம். 2025-26 ஆண்டின் அறிக்கையை வாசிப்பவர் கை ஷகிலா, இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அலுவலம், நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை. வாழ்க தமிழ், வளர்க எம்பள்ளி, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, எம்பள்ளி நம் பள்ளி நம் பெருமை. பள்ளியின் தோற்றம். எம் பள்ளியானது 1919 தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்து சீரிய முறையில் இயங்கி வருகிறது. எம் பள்ளியின் தோற்றமே வெகு சிறப்பு. சுற்றி மரங்கள் செடி கொடிகள் என அமைய பெற்ற பாவடிவில் அமைந்துள்ளவை வெகு சிறப்பு. அது மட்டுமல்ல, பள்ளியை சுற்றி கோயில், குளம், மேல்நிலைப்பள்ளி, அஞ்சலகம் என அமைய பெற்றவை வெகு சிறப்பு. என் பள்ளி 100 ஆண்டு கண்ட பள்ளிக்கான தமிழக அரசு விருது நம் பள்ளிக்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கண்ணாடி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்பதற்கு ஏற்ப எம் பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், 4 இடைநிலை ஆசிரியைகள் உள்பட 5 ஆசிரியைகள் பணியாற்றி வருகின்றனர். எம் பள்ளியில் 68 மாணவர்களும் 52 மாணவிகளும் மொத்தம் 120 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளியானது காலை உணவுடன் ஜூன் 2/6/2025 அன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. அன்று மாணவர்களுக்கு பூ, சந்தனம், இனிப்பு வழங்கி உற்சாகத்துடன் வகுப்புகள் தொடங்கின. அன்றே மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள், குறிப்பேடுகள் அனைத்தும் வழங்கப்பட்டது. காலை வழிபாட்டு கூட்டம் 9:20 மணிக்கு தொடங்கும். வாரத்தின் முதல் நாள் தேசிய கொடி ஏற்றத்துடன் தொடங்கி தமிழ்த்தாய் வாழ்த்து, கொடிப்பாடல், திருக்குறள், அதன் விளக்கம், பழமொழி, பொன்மொழி, டிக்ஷனரி வேர்ட், தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள் மற்றும் தினம் ஒரு நீதி கதை என அமைய பெற்ற வழிபாட்டு கூட்டம். மாணவர்கள் தினந்தோறும் அரசு கொடுக்கும் பச்சை நிற சீருடையிலும், புதன்கிழமை அன்று வண்ண சீருடையிலும், அதாவது பிங்க் கலரில் மாணவர்கள் ஜொலிக்கின்றன. அவை தலைமை ஆசிரியரின் மகள் என் ஆதிசங்கரி அவர்களின் முதல் மாத ஊதியத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவை ஆகஸ்ட் 15 அன்று அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டது. பள்ளியின் தூய்மை. எம் பள்ளியில் பள்ளி வளாகம்
மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பள்ளியில் மகிழ்முற்றம் என்ற பெயரில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு நிறம் எனவும் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரியர் மற்றும் மாணவ தலைவர் எனவும் நியமித்து வாரம் ஒரு குழு என சுத்தம், சுகாதாரம், தூய்மை என பராமரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாணவர் சேர்க்கை பேரணி எஸ்எம்சி, பெற்றோர் ஆசிரியர் கழகம், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பேரணி நடத்தப்பட்டு அதன் பயனாக 30 மாணவ மாணவிகளை சேர்க்கை பெற்றது வெகு சிறப்பு. பள்ளியின் சிறப்பம்சம்: பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு வரை எண்ணும் எழுத்து முறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்கின்றன. 1 முதல் 5 வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எங்கள் பள்ளியில் காற்றோட்டமான வகுப்பறை, சுத்தமான கழிவறை, தூய்மையான குடிநீர், 3 பருவமும் விலையில்லா பாடநூல்கள், ஆண்டிற்கு 4 செட் சீருடை, விலையில்லா குறிப்பேடு, காலணி, புத்தகப்பை, வண்ண பென்சில், கிரையான்ஸ் மற்றும் எண்ணற்ற நூலக புத்தகங்கள் என வழங்கப்பட்டு சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை செயல்பாடு மூலம் அனைத்து மாணவர்களும் சுழற்சி முறையில் கல்வி கற்கின்றன. ஆசிரியர்களுக்கும் பருவந்தோறும் எண்ணும் எழுத்து பயிற்சிகள் முறையாக வழங்கப்பட்டு வகுப்பறையில் செயல்படுத்துகிறார்கள். அரசு விழாக்கள்: ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அன்று காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு பிறகு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்படும். அதுபோலவே சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழா போன்ற அனைத்து விழாக்களும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் தலைமையில் பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ரூபாய் 500 வீதம் பெண் கல்வி ஊக்கத்தொகையாக வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டு வருகிறது. 2025 ஆகஸ்ட் 15 அன்று நம் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு சிறந்த தலைமை ஆசிரியருக்கான விருது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது நம் பள்ளிக்கு பெருமை. 25/9/2025 அன்று சரஸ்வதி பூஜை வெகு சிறப்பாக பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. 9/7/2025 அன்று கருப்பூர் கெயில் நிறுவனத்தின் மூலம் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி வைக்கப்பட்டு முதல் 5 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 12/8/2025 அன்று பெற்றோர் மாணவர்களின் விருப்பத்திற்கிணங்க பள்ளியில் கராத்தே வகுப்பு வாரம் 2 நாட்கள் என தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 12/10/2025 அன்று 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சு ஷன்விதா கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு தஞ்சை வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து சென்று அதில் 2ஆம் பரிசு பெற்று வந்தது சிறப்புக்குரியது. மீண்டும் 30/11/2025 அன்று கராத்தே போட்டிக்கு அழைத்து செல்லப்பட்டு மாநில அளவில் முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4/9/2025 அன்று அடியக்கமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து 1 மற்றும் 5 வகுப்புகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டது. மேலும் 5/12/2025 அன்று ஆர்பிஎஸ்கே மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டது. 9/1/2026 அன்று சமத்துவ பொங்கல் பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 2024-25ஆம் கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு படித்த மாணவன் எஸ் புகழரசனின் பெற்றோர்கள் சித்தி விநாயகம், சித்ரா தம்பதிகள் பள்ளிக்கு கல்வி சீராக ரூபாய் 2.5 லட்சம் மதிப்புள்ள மரத்தாலான பொருள்கள், கைத்தட்டலாமே, எவர் சில்வர் ட்ரம், ஒயிட் போர்ட் மற்றும் தலை குனிந்து படிப்பது தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே என்று வாசகம் எழுதிய மரப்பலகை என எடுத்து வரப்பட்டு அவற்றை 7 டெம்போக்களில் மேலத்தாளம் முழங்க பள்ளிக்கு சீராக வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், ஊர் பொதுமக்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சென்ற ஆண்டு 2024-25ஆம் ஆண்டு நமது பள்ளியின் புரவலராக இணைத்து கொண்டவர்கள் விபரம்: திருமதி லட்சுமி பட்டதாரி கணித பட்டதாரி ஆசிரியை, கள்ளிக்குடி 1000 ரூபாய்.
திரு ஆர் கல்யாணராமன், தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பூதமங்கலச்சேரி. திரு தெய்வ சகாயம், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், 1000 ரூபாய். திருமதி டி ஜெயந்தி, தமிழ் பட்டதாரி ஆசிரியை, நகராட்சி நடுநிலைப்பள்ளி, திருவாரூர். திருமதி ஏ சத்யவாணி முத்து, அலிவலம், 1000. திருமதி கவிதா, நகராட்சி நடுநிலைப்பள்ளி, விஜயபுரம், 1000 ரூபாய். திரு என் தியாகராஜன், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அலிவலம், 3000 ரூபாய். நமது பள்ளியின் இடைநிலை ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி அவர்களின் தகப்பனார் ஜி சட்டையப்பன் அவர்கள் புரவலர் நிதியாக ரூபாய் 5000 வழங்கியுள்ளார். 12/11/2025 அன்று பள்ளியில் ஆண்டாய்வு நடைபெற்று ஆய்வினை வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பள்ளியில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஆய்வு செய்து அறிவுரை வழங்கினார்கள். 23/1/2026 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் விழா, 12/1/2026 விவேகானந்தர் பிறந்தநாள் விழா அன்று முன்னாள் மாணவர் திரு தியாகசுந்தரம் அவர்கள் தலைமையில் உழவன் அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி போன்ற போட்டிகள் வைக்கப்பட்டு பரிசுகள் வழங்கினார்கள். அன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக துளிர் மருத்துவமனையின் மருத்துவர் திரு டாக்டர் செல்வகணபதி எம்டி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சார்பில் மாநில எழுத்தறிவு விருது 2024-25 மையத்தின் பொறுப்பாளர் திருமதி கே ஜீவஜோதி அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 20/1/2026 அன்று சென்னையில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது பெருமைக்குரியது. இக்கல்வியாண்டில் புத்தக திருவிழாவிற்கு 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியரின் சொந்த செலவில் அனைத்து குழந்தைகளையும் அழைத்து சென்று மாணவர்கள் அனைவரும் ரூபாய் 2000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை வாங்கியது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லா ஆண்டும் விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆண்டும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பேசுகிறாங்க என்னான்னு கேட்க முடியும். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறதுன்னு கவனிக்க முடியாது. இந்த விசில் சவுண்டு, ஓன்னு சவுண்டு விடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கோச்சிக்கிற சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறேன்னு காதில் வாங்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திரு எஸ் கலைச்செல்வன் அவர்களை வாழ்த்துதை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அலிவலம் தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள வட்டார கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர், பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியைகள், பள்ளி மேலாண்மை குழு தலைவி மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோராசிரியர் கழகம், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு விழா நிகழ்வானது பள்ளியில் எப்பொழுதும் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்வுகளை பெற்றோர்களுக்கு எடுத்து காட்டும் விதமாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்வானது உங்கள் மாணவர்களின், உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக நடத்தப்படக்கூடிய இந்த ஆண்டு விழா மிகவும் சிறப்பானது. அதுவும் அலிவலம் பள்ளி எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய ஆண்டு விழா மிகவும் சிறப்பாகவும் பெரிய அளவிலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது உண்மையிலேயே பெருமிதம். அது மட்டும் இல்லை, இந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஃபஸ்ட்டு தலைமை ஆசிரியர் பற்றி சொல்லணும். எப்பொழுதுமே தலைமை ஆசிரியர் என்பவர் ஒரு துடிப்போடு, ஒரு எப்பொழுதுமே ஆக்டிவாக ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அவரை பார்க்கணுன்னா அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப துடிப்போட ஒரு ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உதவி ஆசிரியைகள் எல்லாருமே அந்த 4 பேரையும் பற்றியுமே சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே என்னென்னா சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியைகள். அவருக்கு எப்பொழுதுமே தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக செயல்படக்கூடியவர்கள். அதனால் அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு அரசு பள்ளிகளில் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. அதே போல் அரசு பள்ளியில் படிக்க வைக்கணும். நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிறதுல நம்ம, ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை கல்வி அதாவது உயர்கல்வியாக இருக்கட்டும், அனைத்திலுமே என்னென்னா மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அந்த வாய்ப்புகள் அரசு பள்ளியில் படித்தால் மட்டுமே முன்னுரிமை இருக்கும். அதனால் வந்து என்னென்னா அரசு பள்ளியில் அதுவும் வந்து என்னென்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்க வைக்கிறப்ப உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா பயன்படுத்திக்கணும். அதே போல் சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு, அதாவது தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் பள்ளி வயது குழந்தைகளையும் இப்போ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அலுவலகத்தில் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டம், அதே போல் பள்ளியில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகள்லையும் பெற்றோர்கள் கலந்துக்கிட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பகுதிகளில் ஆனால் நிறைய அதாவது ட்ராப் அவுட், அதாவது இடைநிற்றல் இருக்காங்க. அந்த இடைநிற்றல் இல்லாமல் உங்கள் குழந்தைகளை ஒரு 12ஆம் வகுப்பு வரையும் படிக்க வச்சுட்டு உயர்கல்வி படிக்க ஒரு நல்ல பதவிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பெற்றோர்கள் நினைத்தால்தான் முடியும். பெற்றோர்கள் வந்து என்னென்னா குழந்தைங்களை வந்து என்னென்னா ஒரு உயர்கல்வி வரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஸோ நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி சாந்தி மேடம் அவர்களை வாழ்த்துதை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாகவும் எப்போதையும் விட இந்த வருடம் இன்னும் பிரமாண்டமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கும் அலிவலம் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் நமது ஒன்றியத்தினுடைய வட்டார கல்வி அலுவலர்கள், வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர், பள்ளி மேலாண்மை குழு தலைவி, அருகாமை பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கும் தப்பலாம்புலியூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சார் அவர்களுக்கும், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு பள்ளி, அது நம்ம அலிவலம் பள்ளி, முதல் வகுப்பில் நம்ம மாணவர்களை சேர்த்ததுமே ஆசிரியர்கள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு எதுவுமே வாங்க வேண்டாம், குழந்தையை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும் அப்படின்னு தான் நம்ம ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அரசு பள்ளியில் எல்லாமே மாணவர்களுக்கு கொடுத்துட்றாங்க. பேக்லேருந்து, யூனிஃபார்ம்லேருந்து, நோட்டு, புக்கு அனைத்துமே மாணவர்களுக்கு கொடுத்துறாங்க. நம்ம படிக்கிற காலத்துலலாம் ஸ்கூல் சேர்த்தோம்னா பேக் வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கணும், பாக்ஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு போக பாக்ஸ் வாங்கணும், பென்சில் பாக்ஸ் வாங்கணும், கிரையான்ஸ் வாங்கணும், எல்லாமே நம்ம வாங்கணும். ஆனால் இப்போ அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைய அட்மிஷன் போட்டதுமே ஆசிரியர்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்துரும், நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அனைத்துமே நம்ம நலத்திட்டங்கள் மூலியமாக அனைத்துமே நம்ம குழந்தைகளுக்கு அரசு மூலம் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவை ப்ரைவேட் ஸ்கூலில் இது போல் மண்டபங்களில் நடத்துவாங்க. நம்மள்கிட்டயே பணம் வாங்கி அதை செலவு பண்ணி மண்டபங்களில் வந்து ஆண்டு விழாவை நடத்துவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அலிவலம் பள்ளியில் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமாக வந்து ஆசிரியர்கள் முழு ஈடுபாட்டோட இந்த ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இந்த அலிவலம் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம குழந்தை டான்ஸ் ஆடுறத இது மாதிரியான இடத்துலேருந்து பெற்றோர்கள் பார்க்கும்போது இன்னும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை நம்ம ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ஐயாவை பற்றி சொல்லணும்னா நம்ம திருவாரூர் ஒன்றியத்தில் ஆசிரியர்கள் மத்தியில் ஐயாவை வந்து வட்டார கல்வி அலுவலர் 3 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் இது ஏன்னா அந்த ஆஃபீஸ்க்கு பிஓ ஆஃபீஸ்க்கு அவ்வளவு வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க. டீச்சர்ஸ்க்கும் உதவி, ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இடையில வந்து ஒரு பாலமாக இருந்து எல்லோருக்குமே உதவி செய்யும் மனப்பான்மை சாருக்கு எப்போதுமே இருக்குது. அதனால் BO3 அப்படின்னு தான் வந்து எல்லோருமே வந்து அன்போட சாரை சொல்லுவாங்க. நான் எப்போதும் சொல்கிற வார்த்தை தான், ஐயாவோட மாணவி நான் 6, 7, 8ஆம் வகுப்பு வந்து நான் வந்து நம்ம சார்கிட்ட தான் நான் படித்தேன். அதை வந்து ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையுமே நான் வந்து பெற்றோர்களுக்கு சொல்லுவேன். இப்பையும் சொல்லிக்கொள்வதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதே போல் இந்த அலிவலம் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் பெற்று இடைநிற்றல் இல்லாமல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியை அடையணும். காலேஜ் போய் ஒரு தரமான கல்வியை பெற்று கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து சலுகைகள் செய்ய ரெடியாக இருக்காங்க. நம்ம குழந்தைகளை படிக்க வச்சா மட்டும் போதும், ஸ்கூலுக்கு அனுப்பினா மட்டும் போதும், இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க. அந்த வகையில் அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்று ஒரு சிறந்த சமுதாயத்தை அமைக்க பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தரணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தப்பலாம்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வாழ்த்துறை. ஆண்டு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களே,
முன்னிலையேற்று இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி வேம்பு அவர்களே மற்றும் இந்த பள்ளி வரவேற்பதை ஆற்றியிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வட்டார கல்வி அலுவலர் பெருமக்கள் இதுவரையும் வணங்கி, அடுத்ததாக வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய இந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் அலிவலம் பள்ளியுடைய ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகின்றது. பிரம்மாண்டம்னு சொன்னோம்னா நம்ம சினிமாவில் எடுத்துட்டோம்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் சங்கர் படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். இப்போ எஸ்.எஸ். ராஜமௌலி அவருடைய படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அதுபோல் அரசு பள்ளிகளில் நம்முடைய அலிவலம் பள்ளியுடைய ஆண்டு விழா எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த மண்டபத்தில் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை தொடர்ந்து பெற்று வருகின்றோம். தலைமை ஆசிரியர் பற்றி எல்லாருமே பெருமையாக சொன்னாங்க. இந்த மாணவர்களுக்கு, அதாவது ஒரு தனியார் பள்ளிகளில் ₹1,00,000 கட்டி பணம் செலுத்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன ஆண்டு விழா எப்படி நடத்துவாங்க, எப்படிலாம் ப்ரைஸஸ் கொடுப்பாங்களோ அது எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப கடந்த சில மாதங்களாகவே அவங்க அந்த ஆண்டு விழாவுக்காக கடினமான முன்னேற்பாடுகள்லாம் செய்து ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு ஷீல்டு அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மெடல், சர்டிஃபிகேட், வரக்கூடிய விருந்தினர்களுக்கெல்லாம் ஒரு நினைவு பரிசு அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆண்டு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நல்ல ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகின்றார்கள். இந்த தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக பணியாற்றக்கூடிய இந்த 4 ஆசிரியர்களுமே மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நன்றாக செயல்பட பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திருவாரூர் ஒன்றியத்திலேயே 5 ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளி என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொடக்கப்பள்ளிகள் தான் இருக்குது. அதில் அலிவலம் பள்ளியும் ஒன்று. அந்தளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் தொடர்ந்து அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம் நம்முடைய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவையோ அது அனைத்து வசதிகளையும் இப்போ தான் அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு, யூபிஎஸ் வசதியெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருடைய ஸ்கூலுக்கு இன்வெர்ட்ரு, யூபிஎஸ் வசதியெல்லாம் சொந்த செலவுலேயே அவர் பண்ணி கொடுத்தாரு. அந்தளவுக்கு அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்துட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கடந்த ஆண்டு கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்கான மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய சான்றிதழ்னே உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் பெற்றிருக்கிறார். அது அவருக்கு மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, திருவாரூர் ஒன்றியத்தில் பணியாற்றக்கூடிய, ஏன்னா தொடக்க கல்வித்துறையில் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த விருது கொடுக்க மாட்டாங்க. அது அந்த அலிவலம் பள்ளியுடைய தலைமை ஆசிரியருக்கு கிடைத்திருக்கிறது. அது எங்களுக்கு கிடைத்த விருதாக நாங்கள் நினைத்து பெருமைப்படுகிறோம். அதே போல் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்திலும் இந்த மாவட்டத்திலே சிறப்பாக செயல்பட்ட பள்ளியாக அலிவலம் பள்ளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டறிக்கையில் வாசித்தாங்க 3 லட்சத்துக்கும் மேலான அந்த பள்ளிக்கான கல்வி சீர் ஒரே ஒரு மாணவனுடைய பெற்றோர். அந்த பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக அந்த மே மாதம் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுக்க அந்த அலிவலம் பள்ளியினுடைய புகழ் எங்கே பார்த்தாலும் போய் சேர்ந்தது. எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் மே மாதம் தான் வந்து பணியேற்றாங்க. அவங்க பணியேற்றோடனே முதல்ல கேட்டது அந்த யார் சித்தி விநாயகம், அவரை போய் நான் நேரில் பார்க்கணும், பார்த்து அவருக்கு நான் பொன்னாடை அணிவிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு இது மாவட்டம் முழுக்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய பள்ளி செயலாளர் சென்னையில் இருக்காங்க, இது சீதாராமன் சார், அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. அலிவலம் ஸ்கூலில் இந்த மாதிரி கல்வி நடந்துச்சாம்ல, நான் பார்த்தேன் டிவியில், அந்த தலைமை ஆசிரியர் ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் வாழ்த்துனாங்க. அதே போல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் தலைமை ஆசிரியர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்படி மிக பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த அலிவலம் பள்ளியினுடைய ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வட்டார கல்வியில் உள்ள 1 ஐயா அவர்களை வாழ்த்துதை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகச் சிறப்பானது ஒரு ஆண்டு விழாவை இந்த திருமண மண்டலத்திலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய அலிவலம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பாராட்டுதலுக்குரிய, அதாவது அவருடைய முழு பெயரோட நிறைய பேருக்கு தெரியல, எனக்குமே தெரியறதில்ல, மறந்து போயிடுது அடிக்கடி. ஆமாம், ஏன்னா என்டின்னு சொல்லியே அந்த இது நிகழ்வுகள் ஆகிப்போச்சு. ஆமாம், பாராட்டுதலுக்குரிய தலைமை ஆசிரியர் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், இந்த நிகழ்விலே தலைமையேற்று
வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர் பயிற்றுனர்கள், தப்லாம்புலியூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், எஸ்எம்சி தலைவி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மற்றும் அருகாமை பள்ளியிலிருந்து வந்திருக்கின்ற இருபால் தலைமை ஆசிரியர் மற்றும் மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் தான் பேச போகிறோம். நானும் அம்மாவும் அநேகமாக நான் ஒரு 10 நிமிஷம், அவங்க ஒரு 10 நிமிஷம் தான். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குழந்தைகள் இப்போ மேடையில் ஏறி ஜொலிக்க இருக்கிறார்கள். ஆமாம், வானத்தில் இருக்கின்ற விண்மீன்களாகவும் நட்சத்திரங்களாகவும் இங்கே எதிர்த்தாப்பில் அமர்ந்திருக்கின்றாங்க. அதற்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், அதாவது இந்த பள்ளியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருத்துறைப்பூண்டியிலே வட்டார கல்வி அலுவலராக இருக்கின்ற பொழுது ஒரு 5 நிமிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஒலி நிகழ்ச்சியானது வந்தது. பார்த்தா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பள்ளிக்கு பயன்படக்கூடிய அந்த மேஜை, நாற்காலி மற்றும் பொருள்களை சித்தி விநாயகம் என்பவர் வழங்கியிருக்கின்றார். அதற்கு நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஒரு திருவிழா மாதிரி அப்படியே அதை என்ன பண்ணியிருக்காங்க, மாலை போட்டு அந்த வேனில் வச்சு கொண்டு போனதை பார்த்தோன்னே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இது எதற்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு செய்வதற்கு மனது இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு மனதில்லை. உண்மையிலே அவர் தன்னுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள் இந்த பள்ளியில் படிக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் அந்த குடும்பத்திற்கு. எல்லாம் கைத்தட்டலாமே. ஏன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அளவுக்கு தலைமை ஆசிரியர் மேலும் அந்த ஆசிரியர்கள் மேலும் அந்த பள்ளியின் பாலும் ஒரு ஈடுபாட்டினால தான் அந்த சித்தி விநாயகம் என்ற நபர் வழங்கியிருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் கல்வித்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்டத்தில் சிறந்த தலைமை ஆசிரியராக தேர்வு பெற்று அந்த விருதினை மாவட்ட ஆட்சியர் ஜோரா அவங்க சாருக்கு ஒரு கைத்தட்டுங்க. ஆமாம், சுதந்திர தின விழாவில் நம்முடைய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பொற்கரங்களால் அந்த விருதினானது வழங்கப்பட்டது. அதெல்லாம் எடுத்து இப்படி முன்னாடி வைங்க. அந்த விருதுகளெல்லாம் எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்குது. சரி, மாவட்டத்தில் தான் கொடுத்துட்டோம். அடுத்தது எங்கேப்பா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் நம்முடைய ஆசிரியர் பயிற்றுனர் அன்பிற்குரிய கலைச்செல்வன் சார் அவர்களும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்ட அந்த தன்னார்வலர்கள் அவர்கள் இணைந்து ஒரு பெரிய அவார்டை மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களிடம் பெற்று வந்தார்கள். அதற்கு ஒரு இடம் உங்களுக்கு ஜோராக கிளாப் பண்ணுங்க. இவைகளெல்லாம் உங்களுடைய பள்ளியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக நல்ல காற்றோட்டம், நல்ல ஒரு இயற்கை சூழல், நல்ல மரங்கள். நான் அன்று தான் பார்த்தேன், நல்ல இடவசதி இருக்குது. குறிப்பாக 2 வழியிலும் தமிழ் மீடியமும் இருக்குது, ஆங்கில வழி கல்வியும் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்தவித செலவும் இல்லாமல், குறிப்பாக இன்றைக்கி ஒரு 1ஆவதுல போய் நீங்கள் ஒரு தனியார் பள்ளியில் சேர்க்கணும், ஆங்கில வழியில் குறைந்தபட்சம் 20,000 ரூபா செலவாகும். அந்த எந்தவித தொகையும் இல்லாமல் இந்த கல்வியானது நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அலிவலம் பள்ளியிலே வழங்கி கொண்டிருக்கின்றாள் என்று சொல்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கிறது. சார் கூட சொன்னார், 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் உள்ள பள்ளி என்பது விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதில் இந்த பள்ளியில் 5 பேர் பணியாற்றுகிறார்கள். ஒரு தலைமை ஆசிரியர், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற 4 ஆசிரியர்கள். மிக ஒரு சிறப்பானது ஒரு பள்ளி. குறிப்பாக நாம் எதற்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்முடைய பிள்ளைகள் உயர வேண்டும், கல்வியில் வளர வேண்டும், அவருடைய எதிர்காலம் என்பது கல்வியால் மட்டுமே என்ற நிலையில் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் போர் அச்சம் ஒரு பக்கம், இதையெல்லாம் நாம் சாதிக்கணும் அப்படின்னா கல்வியால் மட்டுமே சாதிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றி பேசுகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் படித்தவர் தான். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொன்னது யாருங்க? மாண்புமிகு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் ஒரு அற்புதமான காலை உணவு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார்கள். எண்ணற்ற நலத்திட்டங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
14 வகையான நலத்திட்டங்களை மாணவ செல்வங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு சிறந்த பள்ளி. அனைத்து மாணவர்களும் இப்போ நான் இடையில ஒரு முறை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பள்ளியை நான் பார்வையிட்டு ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக அந்த கணிதமும் ஆங்கிலத்திலும் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. உண்மையிலே இந்த விழாவை பார்க்கும்போது ஏதோ அவருடைய வீட்டில் நடக்கிற ஒரு இல்ல விழாவில் வந்த மாதிரி இருக்குது. இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். திருவாரூர் ஒன்றியத்தில் இப்போ நாங்களும் ஒரு 20 ஆண்டு விழாவில் கலந்துட்டோம். எந்த ஒரு விழாவும் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மண்டபத்தில் நடக்கலை. ஆமாம், மிக பிரம்மாண்டம். அடுத்து எங்களுடைய அலுவலகத்திற்கு அவரை பற்றி சொல்லணும்னா எந்த நேரமும் அவர் இல்லாமல் அங்கே அலுவலகம் இயங்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு முழு ஈடுபாட்டுடன் அவர்கிட்ட நம்ம ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கணும். அடுத்தவர்களுக்கு உதவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நம்ம அவற்றை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த வகையில் நானும் எத்தனையோ ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இதுபோல் அடுத்தவருடைய நலனில் அக்கறையோடு செயல்படுகின்ற ஒரு நல்லது ஒரு ஆசிரியர்னா அது திரு NT அவர்கள் தான். அது குறிப்பாக இந்த 31/5/2026 அன்று பணி ஓய்வு பெறுகின்றார். ஒரு 30 ஆண்டு காலம் இந்த அரசு பணியில் மிகப்பெரிய சிறப்பானது ஒரு கல்வி பணி ஆற்றிவிட்டு தற்பொழுது ஓய்வு பெற இருக்கின்றார். அவர் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து மேலும் இந்த சமுதாயத்திற்கும் எங்களுடைய அலுவலகத்திற்கும் அவருடைய சேவையானது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வாழ்த்தை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அலிவலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இப்பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இப்பள்ளி குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள், அருகாமை பள்ளியிலிருந்து வந்துள்ள தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்றுள்ள ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் ஏற்கனவே நிறையவே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு NT சார் அப்படின்னு சொன்னாலே இந்த அலுவலகம் எங்களுடைய அலுவலகம் இல்லை. எதுனாலுமே NT சார் தான். நாங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் கூட சார் NT சார் வரணும் சார் அப்படி தான் சொல்லலாம். NT சார்னு எல்லாம் NT சார் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அலுவலகத்துலேயும் அவர் தன்னுடைய இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய ஆதிக்கம் என்ன, நான் இல்லாமல் உங்கள் அலுவலகமே இல்லைங்க அப்படிங்கிறத மறைமுகமாக எங்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதேபோல் உங்கள் பள்ளி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நல்ல சிறந்த ஆசிரியருக்கான விருது மற்றும் சிறந்த SMCக்கான விருது, சிறந்த NILP சென்டருக்கான விருது அப்படின்னு பல விருதுகளை இந்த அலிவலம் பள்ளி பெற்றிருக்கிறது. அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கல்வித்துறையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைங்க எல்லாருமே எல்லாம் மேக்கப் போட்டு உட்காந்துட்டாங்க. எல்லாருமே இந்த குழந்தைகள் எல்லாருமே நல்ல நிலையில் நல்லா படிக்கணும். முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி தான் உயர்ந்தது. எதிராக உயர்ந்ததுன்னு கேட்டால் கல்வி தான் உயர்ந்தது. அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த பள்ளியும் அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் மிக மிக உயர்ந்தவர்கள். எப்பொழுது ஆசிரியர்களையும் பெற்றவர்களையும் பெரியோர்களையும் மதிக்க வேண்டும், எப்பொழுதுமே மதிக்க வேண்டும் என்கின்ற பண்பை ஆசிரியர்கள் மட்டும் சொல்லி தந்தால் பாராது, மற்ற பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பண்பினை வளர்க்க வேண்டும். இப்போ வீட்டுக்கே ஒருத்தர் வராங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் மட்டும் அப்படின்னு மண்டையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இல்லையா, ஒரு தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுமா அப்படின்னாக்க எனக்கு படிக்க போகிறேன், நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஓடி போயிடுவாங்க. வந்தவர்களே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பழக்கம் கூட இல்லை. அதிலிருந்தையாவது இனிமேலாவது குழந்தைகளை வீட்டுக்கு வரக்கூடியவர்களே அப்போ தான் அந்த பண்புங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியும். ஒரு காட்டில் ஒரு புலியும் குதிரையும்னு சொல்லலாம். இந்த குதிரை நல்லா புல் திங்குது. புல் தின்னிட்டு வந்த பிறகு நல்லா ஒரு ஏப்பம் ஓடுது புலிக்கு நேரம் நின்று. ஏன்னா புலி புல் திங்காது இல்லையா, அதனால் புலிக்கு நேரம் ஒரு ஏப்பத்தை விடுது. நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குது. அந்த குதிரை சொல்லுது, ஆமாம் நீ புலி சொல்லுது, ஆமாம் நீ புல் தின்ன அப்படிங்குது. புல் தின்னேன்னா புல் என்ன கலர் தெரியுமா அப்படின்னு கேட்க புலி சொல்லுது, புல் என்ன கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். ஆனால் பச்சை கலர் புல்லை தான் தின்றுருக்க நீ. இல்லவே இல்லை, நான் தின்னது நீல கலர் புல். புல் எங்கேயாவது நீல கலரில் இருக்குமா, பச்சை கலரில் தான் இருக்கும். நீ என்ன சொல்கிறது, தின்னது நான் நீல கலர் புல்லை தான் தின்னேன்னு நான் சொல்கிறேன், நீ புல்லே திங்க மாட்ட, நீ எப்படி பச்சை கலர்னு சொல்கிற அப்படின்னு இந்த குதிரை இந்த புலிகிட்ட கேட்குது.
புலி இல்லை இல்லை நீ தப்பாக சொல்கிற, நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு சொன்னோன்னா 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க. சிங்கத்துக்கிட்ட போய் பஞ்சாயத்து நடக்குது. புலி சொல்லுது, இது பாருங்கள், இவன் வந்து புல் தின்னேன்னு சொன்னான், புல் கலர் கேட்டான், நான் பச்சைன்னு சொன்னேன், இவன் இல்லை இல்லை நீலம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னோடனே அந்த சிங்கம் இப்படி பார்க்குது. என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு குதிரையிட்ட கேட்குது. குதிரை சொல்லுது, நான் வந்து நீல கலர் புல் தான் தின்னேன், நான் நீல கலர்னு சொல்கிறேன், இவன் பச்சை கலர்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் பார்த்தது. திருப்பி கேட்டோடனே 2 பேரும் இதையே சொல்லிகிட்டு இருந்தோடனே அந்த சிங்கம் என்ன பண்ணினது, புலிக்கு வந்து அவன் சொல்கிறது தான் கரெக்டு, தின்னவன் அவன் தானே, அதனால் நீ நீல கலர் புல் தான்ப்பா தின்ன, புலி சொன்னது தப்பு தான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அனுப்பி விட்டுடுது. அனுப்பி விட்ட பிறகு அந்த புலிக்கிட்ட அந்த சிங்கம் சொல்லுது, இடையே உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா, பச்சை கலர் தான் புல்லுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவன் வேணும்னு என்ன சொல்கிறான், நீல கலர் புல்லை தான் தின்னேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எப்போ ஒருத்தன் வந்து தன்னுடைய உண்மையை ஒத்துக்காமல் மறுத்து பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட நாம் உண்மையை நம்மளால் நிலைநாட்ட முடியாது. முதல்ல நீ அவங்ககிட்ட பேசினதே தப்பு. பேச்சை இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நீ பேசவே கூடாது, அல்லது பேச்சை குறைச்சிருக்கணும். தேவையில்லாமல் நீ போய் பேசினதுனால தான் இப்போ என்கிட்ட பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்கு. அதனால் நீ இனிமேல் 1 வார காலத்துக்கு யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புலிக்கு தண்டனையை கொடுத்து அந்த சிங்கம் அனுப்பிடுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு யாரிடம் பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், யார்கிட்ட என்ன பொருள் பேசணும், பெற்றோர்கள் மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி எம் ரேணுகா அவர்களுக்கு, பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களுக்கு எங்களுடைய வட்டார கல்வியில் உள்ள அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். அடுத்ததாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி திருமதி எஸ் வேம்பு அவர்களுக்கு, அடுத்ததாக எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு, டீச்சர் சேர்ந்து நினைவு பரிசு கொடுங்க. சேர்ந்த மாதிரி இல்லைங்க, டீச்சர் சேர்ந்து இல்லைங்க. வட்டார கல்வியில் உள்ள ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக எங்களுடைய வட்டார கல்வியில் உள்ள அம்மா அவர்களுக்கு பள்ளியுடைய ஆசிரியை சகிலா ஆசிரியை அவர்கள் பொன்னாடை அணிவித்து வட்டார கல்வியில் உள்ள அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ஆசிரியர் பயிற்றுனர் திரு கலைச்செல்வன் சார் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு அளிக்கப்படுகின்றது. திரு பூதமங்கலச்சேரி பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு ஆர் கல்யாணராமன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாபா கோபால்சாமி பள்ளியினுடைய ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு அளிக்கப்படுகின்றது. மோசஸ் பள்ளியுடைய ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் திரு ஏ பெத்தபெருமாள் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக பள்ளியுடைய ஆசிரியை திருமதி கை சகிலா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். ஜெயலட்சுமி ஆசிரியை, தொடர்ந்து விஜயலட்சுமி ஆசிரியை, உதய ஆசிரியை,
சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகின்றது. அடுத்தது ஏஎஸ்பிஎல் ஆர் அபினேஷ் மற்றும் ச கபினேஷ் 2 ஏஎஸ்பிஎல் வந்துருங்கப்பா. பர்ஃபார்மன்ஸ் அவார்டு 1 முதல் 5 வகுப்புகளில் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு மாணவர்கள். முதல் வகுப்புக்கு த ஹரீஷ், 2ஆம் வகுப்புக்கு சுவே நேசிதா பி தர்ஷனா 2 பேர், 3ஆம் வகுப்புக்கு சசித்ரா, 4ஆம் வகுப்பு மோ அஸ்வந்த், 5ஆம் வகுப்புக்கு ஹரீஷ், அடுத்து நேசிதா தர்ஷனா, சசித்ரா 3ஆம் வகுப்பு. ஷன்விதா 5ஆம் வகுப்பு ஷன்விதா வந்துட்டா. அஸ்வந்த் வந்துட்டானா? மோ அஸ்வந்த். அப்படியே நின்று சேர்ந்து பிஓஸ் அதோட ஃபோட்டோ எடுத்துங்க. போமா, நீ போமா. உன் பேர் என்ன? ஷன்விதா. உன் பேர்? ஷன்விதா 5ஆம் வகுப்பு ஷன்விதா. சேர்ந்து அங்கே போயிட்டா. இல்லை இப்போ இல்லை, அடுத்து இன்னும் இது அடுத்ததாக இந்த கல்வியாண்டோடு பணி நிறைவு பெற இருக்கின்ற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு என் தியாகராஜன் அவர்களுக்கு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். 31/5/2026 பணி நிறைவு பெற இருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசாக ஷீல்டு வழங்கப்படுகின்றது. பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களை பாராட்டி மாணவர்கள் அனைவரும் கதவொலி எழுப்பி உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியரை பாராட்டு தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து நாட்களும் பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவர்களுக்கான பரிசுகள்: முதல் வகுப்பு ஆர் தக்ஷிதா, 2ஆம் வகுப்பு ஆர் சஹானா, 3ஆம் வகுப்பு சு பவித்ரா, 4ஆம் வகுப்பு மோ அஸ்வந்த் ப தர்ஷன் 2 பேர், 5ஆம் வகுப்பு மா பிரகதீஷ் ஜா சாசினி. முதல் வகுப்பு ஜே ஜீவிதா க காவியா அ மதுவரதி. ஆண்களில் முதல் வகுப்பு ஆண்களில் க மோனிஷ், கு கவிப்பிரியன், மா ஹரீஸ்வரன். அடுத்து 2ஆம் வகுப்பு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் பெண்கள் ஜே வேதஸ்ரீ, ம சிவானி ஸ்ரீ, சௌ நிரஞ்சனா. பெண்கள் சி தக்ஷிதா, க பிரதாயினி, ர வர்ணிகா ஸ்ரீ. 3ஆம் வகுப்பு பெண்கள் லெமன். 4ஆம் வகுப்பு தர்ஷன், நகுலன், ராஜ இளபதி. அடுத்து 5ஆம் வகுப்பு வாங்கப்பா. 5ஆம் வகுப்பு பெண்கள் மா அஸ்விதா, சு ஷன்விதா, சா அனுஷ்கா. 5ஆம் வகுப்பு ஆண்கள் ஜே கிருத்திக், ஜே ரோஹித், ர ஹரிகர சுதன். இதில் இன்னொருத்தனை காணும். இதில் யாரும் இன்னொன்று இல்லை. கிருத்திக், ரோஹித், ஹரிகர சுதன். 5ஆம் வகுப்பு. அடுத்து துணைத் தலைவி இருந்தாங்கன்னா துணைத் தலைவி கொடுக்க சொல்லுங்க. செல்வராணி. அடுத்ததாக
எஸ்எம்சி உறுப்பினர்கள் திருமதி கே தேவி, அடுத்து திருமதி ஏ காயத்ரி, அடுத்தது திருமதி கே வைத்தீஸ்வரி, திருமதி பி சுகன்யா, திருமதி எம் நிர்மலா, அடுத்ததாக திருமதி எஸ் பிரியா, ஏ இலக்கியா, திருமதி பி அஞ்சுகம், கார்த்திகா, மாணவ பிரதிநிதி எம் அன்புகனி, மாணவ பிரதிநிதி அடுத்ததாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். பள்ளியுடைய சமையலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். கைத்தட்டி அவங்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஐ மிஸ் யூ சார் அப்படின்னு எழுதி ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார்.
நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அதான் வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாத்தோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் வளம் பெருக உழைச்சிடுவோமே கொட்டும் குப்பையை கூட நல்ல உரமா மாற்றும் மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது கை தட்டலாம். Good evening everyone. My name is S. Anushka. I am 10 years old. I live in Alivalam. My school name is Panchayat Union Primary School. I study in class 5th. My favorite color is pink. My favorite book is Tamil. I like to read books. I live with my family. I have many friends. I want to become a teacher. There are 5 members in my family. My favorite fruit is apple. My favorite game is tennis. I am strong and healthy. Thank you. பெயர் பி தர்ஷனா. நான் 2ஆம் வகுப்பு
மின்சாரம் பெஞ்சமின் பிராங்க்லின் கேமரா தாமஸ் வெல்ஜூட் சினிமா தாமஸ் அல்வா எடிசன் கிராமபோன் தாமஸ் அல்வா எடிசன் கடிகாரம் பீட்டர் ஹீ அச்சு ஈடன் பார்க் எக்ஸ்டன் பவுண்டம் பேனா வாட்டர்மேன் டயர் டன்லப் டெலிஃபோன் அலெக்சாண்டர் இரகம்பல் தையல் மிஷின் திமானியா டைப்ரைட்டர் சோபா கைத்துப்பாக்கி கோல்ட். நன்றி, வணக்கம். Very good evening to one and all gathered here, and I'm very happy to join this occasional moment with you guys, and I'm really happy for that. So myself, நான் பத்ரிநாத் கணேசன் என்னோட பேர். நான் தண்டர்ஸ் ஷிட்டேரியோ கராட்டே டு இந்தியா ஆர்கனைசேஷனில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ நான் கராட்டே இன்டர்நேஷ்னல் சாம்பியன் 2014. ஸோ இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து நான் தான் கராட்டே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் டைம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஸோ நீங்கள் கல்ச்சுரல்ஸ் பார்க்கறதுல ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ நான் கராட்டே பற்றி ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். லைக் கராட்டே வந்து நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு கலை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்மளோட மன வலிமை, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, இது சேர்ந்த விஷயங்கள் தான் கராத்தே. ஸோ இது வந்து தற்காப்பு கலை மட்டும் கிடையாது. ஸோ அது வந்து எல்லா பசங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். ஸோ இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலேஜில் ரொம்ப ஐ மீன் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியுது. இப்போ ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அப்பா இது வந்து இப்படி செய்யணும்ப்பா, இது இப்படி பண்ணணுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட அவங்க அறிவாகவே இருக்காங்க. ஆனால் லைஃப்பில் சில விஷயங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு தெரியலை.
ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து கூட பெருசாக அதை ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் எங்கேயுமே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்ம தான் தெளிவு கொடுக்கணும். இந்த விஷயத்தை வந்து இப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டாலும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது, இல்லை அப்பா அம்மா அடிச்சிட்டாங்க, டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி மன வலிப்பு இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்கூலில் கிளாஸஸ் எடுக்கிறப்போ டெக்னிக்கை தவிர்த்து நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் பசங்கள்கிட்ட பேசுவேன், பசங்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. அண்ட் தென் லாஸ்ட் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னு அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பசங்க கையில் மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்குறீங்கள, லைக் அவங்க வந்து சாப்பிடல, இப்போ நீ கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிடுப்பா, யூடியூப் பார்த்துட்டு சாப்பிடு, கேம்ஸ் விளாண்டு சாப்பிடு அப்படி நீங்கள் தான் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்து. ஸோ ஒரு காலப்போக்கில் எப்படி ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தா தான் சாப்பிடணும்னு தோணும், அதை பார்த்தா தான் ஒரு விஷயம் செய்யணும்னு தோணும். அதை வந்து நம்ம தான் பழக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை இப்போலேருந்தே தடுத்துருங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மொபைல் ஃபோனை பசங்க கையில் கொடுத்துட்டு நீ விளையாடுப்பான்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம விஷயம் அவங்க பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது. அது இப்போ தெரியாது, அது பிற்காலத்தில் பெரிய விளைவுகளை கொடுக்கும். ஸோ அதை மட்டும் நான் கன்வே பண்ணிக்கிறேன். அதேமாதிரி உங்கள் பசங்க எல்லாரையுமே உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணி விடுங்க. ஏன்னா படிப்புன்றது அறிவை வளர்த்துக்கிறது. மற்றபடி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராட்டே பார்த்திங்கன்னா அவங்களோட மன வலிமை, உடல் வலிமை வேணும். இது ரெண்டு விஷயமும் இருக்கணும். நான் கராட்டே கிளாஸஸ் எடுக்கிறேன். பட் நான் அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் ஐடி டெக்னாலஜியில் நான் சைபர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கேன். மீன்வேல் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கராட்டே கிளாஸஸும் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அதனால தான் லைக் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை மாதிரி உங்கள் பசங்களும் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் அதை மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இப்போ பசங்க உங்களுக்கு டெக்னிக்ஸ் பண்ணி காப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ரைட் ஓஸ் யாய் ஹேக்கோ தாச் கமாத்தே ட்ரிபிள் பஞ்ச் ஜேஸ் அவுட் ஹிச் 9 10 10 go rug sit hitch go Joe Napte breathe in breathe out breathe in breathe out yai left forward stance kamate roundos zest out hitch 9 10 10 go rug sit hitch Give. Jump. Napte. Yai. Shikodach kamate. Shikodach. Middle punch. Hit. Ding. 10. 10. Go. Rug. Sit. Hit. Give. Jump. Napte. Yai. Fighting stance kamate. Move forward punch. Hit. Ding. 10. 10. Go. Rug. Sit. Hit. Go. Joe. Napte. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Yoi. Junino kamate. Sequence. Hit. Junino cut up. 9, 10, 10, go, rug, sit, hitch, go, jump, hitch, 9, 10, 10, go, rug, sit, hitch, go, jump, napte. Right? Os, demo, Aredo, Ushai, Masida. Napte, Os. Thank you.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷூ ஷன்விதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது தமிழ் வருடங்கள் 60 கூற வந்துள்ளேன். பிரபவ, விபவ, சுகில, பிரமோதத, பிரஜோதபத்தி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, யுவ, பவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விஷி, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விய, சர்வசித்தி, சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜய, மன்மத, துன்முகி, ஏவிலிம்பி, விளிம்பி, விகாரி, சார்வரி, பிளவு, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாவசி, பிராபவ, பிளவங்க, கீழக, செலமிய, சாதாரண, விரோதிக்கிருது, பரதாபி, பிரமாதிச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்திரி, ரொத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்ரோத்காரி, ரக்தாஷி, குரோதன, அய. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவனிஸ்தி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பழமொழி சொல்ல வந்துள்ளேன். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். பேராசை பெருநஷ்டம். அகம்பாகம் அறிவே வெறுக்கையா முலம் போட முடியாது. அறிவே உண்மையான செல்வம். தன்வினை தன்னை சொல். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க. எங்கள் அப்பா முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கோங்க. உங்கள் பேர் என்ன? மூர்த்தி. உங்கள் வயசு? 70. உங்கள் அப்பாவுக்கு ஏசி ரூமா சாதாரணமா? சாதாரணமுங்க. உங்கள் அப்பாவுக்கு அசைவ சாப்பாடா சைவ சாப்பாடா? சைவ சாப்பாடுங்க. உங்கள் அப்பாவுக்கு டிவி ரூமா டிவி இல்லாத ரூமா? டிவி இல்லாத ரூமுங்க. மருத்துவ பிள்ளைக்கு தந்தையாக கட்டிடுங்க. 7000 பணம் கட்டிடுங்க. இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. நீங்களே இந்த கையெழுத்து போடுங்க. இந்தாங்க உங்க சாவி. எங்கேயோ போனீங்க? 44வது ரூமு. அப்பா இங்கே இருங்கப்பா. நம்ம ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வந்துடுறேன். சரி சரி. வணக்கம் முத்தையா. ஏன் இங்கே நிற்கிறீங்க? என் பையன் முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கான். சேர்த்தாச்சா? சேர்த்தாச்சு. உங்கள் பையன் எங்க? பொருளெல்லாம் எடுக்கவே இருக்கான். சரி. ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க உங்க அப்பா முனியார் இல்லத்துல சேர்த்தாச்சா? சேர்த்தாச்சு. தீபாவளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். பொங்கலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். பேரனை பத்தி எல்லாம் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். நம்ம வீட்டு வாசப்படியே நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சரி, வச்சிடுறேன். வணக்கங்க. வணக்கம். எங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி அனாதை ஆசிரமத்திலேருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டு வந்தான். ஐயோ, நான் தான் அனாதையாந்து எனக்கு வாழ்வு கொடுத்தீங்களேப்பா. உங்களை போய் அனாதையாக்க பார்த்தேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல. வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போய் உங்களை நல்லா பார்த்துக்கிறோம்ப்பா. நாம் இன்று தாய் தந்தையை ஆசிரமத்தில் சேர்ப்பது போல் நாளை நாம் சேர்ப்பார்கள் என்று நினைவில் வைத்து கொண்டே இனிமேல் நாம் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். என் பேர் யஸ்மோகிதேவ். நான் 2ஆம் படிக்கிறேன். நான் கவிதை சொல்லிருக்கிறேன். கனவு காண்க கனவே எம்பரே தூக்கம் மல்லை ஒன்னையே தூங்க விடாமல் செய்வரே. நம்ம பிறப்போடு சம்பவமான இருக்கலாம். நம்ம இறப்போடு சத்திரமான இருக்க வேண்டும். வாழ்வி பெற நல்ல நம்பன் தேவை. உலகம் ஒன்றை அடிவட விட உலகே இருக்கு. அடிமுகம் படுத்திக்கொள். வாய்ப்பு